சீக்கிரமாக தக்காளி தொக்கு செய்யலாமா? தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு 1 கிலோ தக்காளி எடுத்து நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துட்டு அதோட மூக்கை கட் பண்ணி வெட்டி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் தக்காளியை போட்டு 1 கிலோ தக்காளிக்கு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து அந்த புளியும் போட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பையும் போட்டு மூடி வச்சுக்கோங்க. இது நல்லா வேகிறதுக்குள்ளே இன்னொரு பாத்திரத்தை வச்சு 1 கிலோ தக்காளிக்கு 3 ஸ்பூன் கடுகை போட்டு 3 ஸ்பூன் கடுகுக்கு 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா வறுத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. தக்காளி வந்ததுக்கு அப்புறம் ஆற விட்டு அதையும் மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்துல மறுபடியும் நல்லெண்ணெய் ஊற்றி 10 பூனை தட்டி போட்டு அரைச்சி தக்காளி விழுதை சேர்த்து 1.5 ஸ்பூன் மஞ்சத்தூள் 3 ஸ்பூன் மிளகாத்தூள் தேவையான உப்பை போட்டு நல்லா பச்சை வாசம் போற அளவுக்கு வணக்கிக்குங்க. பச்சை வாசம் போனதுக்கு அப்புறம் கடைசியா நம்மளுடைய கடுகு வெந்தய பொடியை போட்டு நல்லா வணக்கி விட்டு உடனே இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி. இந்த தக்காளி தொக்கு சாப்பாடு, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே அட்டகாசமா இருக்குங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.